நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கும் டெல்லி போலீஸ்க்கும் எதிராக டெல்லியில வந்து சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் கடந்த 4 நாளா டெல்லியில தான் இருக்கேன். நேற்று கலவரம் நடக்கும்போது பக்கத்துல தான் இருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கலவரத்துக்கு வந்தவங்க யாரும் சாதாரண மாணவர்கள் கிடையாது. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் தான். அவங்க போராட்டத்துக்கு வரக்கூடாதான்னு கேட்டா தப்பு இல்ல, வரலாம். அவங்க போராட்டட்டும், அவங்களுடைய கோரிக்கையை வைக்கட்டும், அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா டெல்லியில நீங்க ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட் பாருங்களேன். முதல்ல வந்து ஷாஹின் பாக் சிஏவுக்கு எதிராக ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. அது கலவரத்துல போய் முடிஞ்சது. நமக்கு தெரியும். அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. அப்பாவி மக்கள் போராட்டத்தை நடத்தின ஏதாவது ஒரு தலைவன் செத்து நீங்க பாத்தீங்களா? இல்லாட்டி போராட்டத்துல கலந்துகிட்டவங்க யாராவது செத்து நீங்க பாத்தீங்களா? இல்ல, சாதாரண மக்கள் செத்தாங்க. சத்தவனுக்கு நீதியே 7 வருஷம் கழிச்சு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பஞ்சாப் எல்லையில, ஹரியானா, பஞ்சாப், டெல்லி இவங்களுடைய விவசாயிகள் போராட்டம் பண்றேன்னு நிறைய அந்த டிராக்டர் வச்சிருக்கக்கூடிய ஃபெராரி காரு, பென்ஸ் கார் வச்சிருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் வந்து பணம் செலவு பண்ணி ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அது என்னாச்சு? அதுவும் கலவரத்துல போய் முடிஞ்சது. நம்மளுடைய ரெட் ஃபோர்ட்ல தேசிய கொடியை இறக்கி காலிஸ்தானி பயங்கரவாதிகளுடைய கொடியை ஏத்தி எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. இப்போ டெல்லியில சிஜேபி ப்ரொடெஸ்ட், மாணவர் ப்ரொடெஸ்ட் சொல்றாங்க. மாணவர்கள் அதுல யாருமே பெருசா கிடையாதுங்க. திருப்பி நான் சொல்றேன், அரசியல் கட்சியை சார்ந்த அமைப்புகள் தான் இருக்காங்க. இப்போ இந்த போராட்டமும் அமைதியா நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுவும் கலவரத்துல போய் முடிஞ்சது. ஒவ்வொரு முறையும் ஒரு போராட்டம் தோல்வி அடையும் போது இந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளில போறதுன்னு அந்த போராட்டக்காரங்களுக்கு தெரியாம கலவரத்தை செய்யறாங்க. அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லி போலீஸை வந்து ஏதோ கொடூரக்காரர்கள் மாதிரி நீங்க சித்தரிக்கிறீங்க. நான் சொன்னல, நான் இந்த டெல்லியில தான் இருந்தேன். டெல்லி போலீஸ் மட்டும் நேற்று டெல்லியில இந்த மாதிரி கல்லு வீசினவங்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தா நேத்தும் பல உயிர்கள் சேதமாயிருக்கும். பல பப்ளிக் அண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் வந்து சேதமடையப்பட்டிருக்கும். அப்போ ஜம்மு காஷ்மீர்ல நமக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருந்தது. கல்லு வீசுறவன் தீவிரவாதிகளை இல்ல தீவிரவாதிகிட்ட பணம் வாங்கி கல்லு வீசக்கூடியவன் எல்லாம் பெரிய போராளி மாதிரி இங்க இருக்கக்கூடிய லெப்டிஸ்ட் ஊடகங்கள், ஆக்டிவிஸ்டுகள், சினிமா நடிகர்கள் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு எதிராக பெல்லட், அந்த துப்பாக்கி, அது குண்டு கூட கிடையாது, ரப்பர் புல்லட் மாதிரி போலீஸோடைய இல்லாட்டி சிஆர்பிஎஃப் அவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த துப்பாக்கியை காமிச்சு அவங்க தீவிரவாதிகளாக சித்தரிச்சாங்க. இப்ப டெல்லி போலீஸ் விஷயத்துல அதே தான் நடக்குது. கேவலமா பண்ணாதீங்க. டெல்லி போலீஸ் அவங்க வேலையை செய்யட்டும். டெல்லியில மக்கள் காலையில எந்திரிச்சு இல்ல நேத்து இன்னைக்கு யாருமே போராட்டத்துக்கு எல்லாம் போல. அவங்க பாருங்க ட்ரெயின்ல ஏறி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறாங்க, இல்ல வேலைக்கு போறாங்க, இல்ல ஸ்கூலுக்கு போறாங்க. இயல்பான நிலைமையில தான் இருக்கு. 4 SFI, 4 ASF, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அமைப்பை சார்ந்த ஆக்டிவிஸ்ட் தான் நேற்று ரோட்ல இறங்கியிருக்காங்க. அவங்க தான் கலவரம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக தான் டெல்லி போலீஸ் அடக்குமுறை செய்திருக்கு. இது எல்லா மாணவர்களும் நம்ம சர்க்கிள் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.